வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ டெசர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு சம்மர் டைமில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம் பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ. அது வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்து கண்டிப்பாக இந்த டெசர்ட் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த டெசர்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சரி வாங்க, இந்த மேங்கோ டெசர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அதிகமான பொருட்கள்லாம் தேவைப்படாது. மேங்கோ, ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் நட்ஸ், இதை யூஸ் பண்ணி பால், இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த டெசர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிம்பிளான டெசர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜவ்வரிசியையும் மாம்பழத்தையும் வச்சு ஒரு சூப்பரான மேங்கோ டெசர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெசர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 லிட்டர் அளவு வந்து பால் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கலக்காத திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பால் வந்து 1 கப் அளவு வரும். இது வந்து 1/2 கப் அளவு வர்ற வரைக்கும் நல்லா வந்து பாலை சுண்ட காய்ச்சிக்கலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பாலில் வந்து தண்ணி சேர்க்கல, அதனால் வந்துட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் சேர்த்துக்க போகிறோம். நாம் வந்து டெசர்ட் பண்ண 1/4 லிட்டர் பால் தான் எடுத்திருந்தோம். அதுக்காக ஒரு 100 கிராம் அளவு மட்டும் நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த பாலில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்துட்டு பால் காய்ச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ கஸ்டர்ட் மில்க்கு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்துட்டு நல்லா சுண்டை காய்ச்சி வர அளவு நம்ம வந்து இதை பாயில் பண்ணிக்கலாம். அதான் நம்ம சேர்த்த பாலை விட நல்லா திக்காகி சுண்டி வரும். அந்த ஸ்டேஜில் இந்த மில்க் எடுத்து நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம சேர்த்த அளவை விட பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, அதனால் பால் வந்து நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாலை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 30 கிராம் அளவு நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் பாலுக்கு 30 கிராம் அளவு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் ஜவ்வரிசி வந்து நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெசர்ட்டில் வந்து இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா குக் ஆகட்டும். 5 நிமிஷம் வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள், தண்ணியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ இதை அப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசி வந்து நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஜவ்வரிசி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஜில் தண்ணியில் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். ஜில் தண்ணியில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜில் தண்ணியில் விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜில் வாட்டரில் விட்டதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். சின்ன பவுலில் 1.5 ஸ்பூன் அளவு சப்ஸா சீட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது அது மூழ்கிற அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இந்த சப்ஸா சீட்ஸ் வந்து மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். நாம் பண்ண போகிறது மேங்கோ டெசர்ட் தான். அதுக்காக நல்ல பழுத்த மாங்காயை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், மாம்பழம் நல்லா பழுத்திருக்கு. பாருங்கள், இது வந்து நல்லா இனிப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாம்பழம் எடுத்து டெசர்ட் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன க்யூபாக வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், மேங்கோவோட அந்த ஒரு பார்ட் சதையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மேங்கோ பல்ப் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், பால் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதையும் மேங்காய் கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ஊற வச்ச சப்ஸா சீட்ஸ், இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ பீஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின பாதாம் சேர்த்துக்கலாம். நறுக்கின முந்திரி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். இந்த டெசர்ட்க்கு பிஸ்தா சேர்த்திங்க அப்படின்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சும்மா சூப்பரான டேஸ்டியான மேங்கோ டெசர்ட் ரெடி. மேங்கோ ஜவ்வரிசி டெசர்ட்னு கூட சொல்லலாம். இதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு கூட குடிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஜில்னஸ் வேணாம் அப்படின்னா அந்த பாலை வந்து நம்ம ஆற வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதை அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா யம்மியாக சூப்பராக இருக்குது. இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.